மக்கள் அனைவருக்கும் வணக்கம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லை, அரசியல் தொடர்பான நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ஆல்ல வைங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கலாம். வாங்க மக்களே, வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது மெகா கருத்து கணிப்பு வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலை ஒட்டி தமிழகத்தில் முந்தும் தவேக மற்றும் திமுக, அதிமுக என பல கட்சிகள் முந்துகின்றனர். யார் அடுத்த முதலமைச்சர் என்ற கேள்விக்கு பதில் கிடைப்பதற்காக, அதாவது அடுத்த 5 ஆண்டு தமிழகத்தை முழுமையாக ஆட்சி செய்யும் பதவி என்றால் அது முதல்வர் பதவி. அது எவ்வளவு மிகப்பெரிய பதவி என்பது உங்கள் அனைவருக்கும் தெரியும். அதாவது இப்பொழுது கரண்ட் முதலமைச்சராக இருப்பவர்கள் நம்ம மாண்புமிகு MK ஸ்டாலின் அவர்கள் பார்த்திங்கன்னா மீண்டும் ஆட்சியை கையில் வைத்து தக்க வைத்துக் கொள்வாரா என்பதையும் பொறுத்திருந்து பார்க்கலாம். அதாவது அவர் சில நலத்திட்டங்களை செய்து கொண்டிருக்கிறார். அதாவது தமிழகத்தில் பார்த்திங்கன்னா மக்களுடைய ஆதரவுக்கு அவருக்கும் இருக்கிறது. இருந்தாலும் புதிதாக ஆரம்பித்த கட்சி நமது தவேக தமிழக வெற்றிக் கழகத்தின் கட்சிக்கு பார்த்திங்கன்னா பல லட்ச மக்கள் பார்த்திங்கன்னா ஆதரவு அளிக்கிறார்கள். என்னதான் எவ்வளவு பெரிய சம்பவம் நடந்தாலும் மக்களுடைய ஆதரவு, இளைஞர்களின் ஆதரவு எல்லாம் நமது தவேகவுக்கு உள்ளது. ஆகவே இதை பயன்படுத்தி அதிமுக பார்த்திங்கன்னா தவேகவுடன் கூட்டணி சேருவதற்கான பேச்சுவார்த்தை நடந்து கொண்டது உங்கள் அனைவருக்கும் தெரியும். இதிலும் குறிப்பாக தவேக பார்த்திங்கன்னா அதிமுகவுடன் கூட்டணி சேர வேண்டும் என்றால் முதல்வர் பதவி வேண்டும் என்று தெளிவாக கூறிவிட்டார். அதனால் பார்த்திங்கன்னா அந்த பேச்சுவார்த்தை தொடர்ந்து போய்கொண்டு தான் இருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம் இரு கட்சிகளும் கூட்டணி சேருகிறதா இல்லையா என்பதை. ஆகையால் தவேக கூட்டணி சேர்ந்தாலும் சேராவிட்டாலும் அவர்களுக்கு தமிழகத்தில் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல இடம் இருக்குது என்பதை நான் தெரிவிப்பேன். கண்டிப்பாக 234 தொகுதிகளில் அவர்கள் பார்த்திங்கன்னா 100க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றி பெறுவாள் என்ற கருத்து கணிப்பு சமூக வலைதளங்களோட ரொம்ப வைரலாக பரவிட்டுருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம் மக்களே. இன்னும் 4 மாதம் காலங்கள் தான் இருக்கிறது அடுத்த ஆண்டு சட்டமன்ற பேரவைத் தேர்தலிற்காக. உங்களுடைய வாக்கு யாருக்கு என்பதை நீங்கள் மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே மக்களே, அடுத்த வீடியோவில் அடுத்த காணொலியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.